இருங்கய்யா. ஐயோ, எனக்கு சத்தியமா ஒண்ணும் தெரியாதுங்களே. ஒன்றும் தெரியாது? அப்படி என்றால் உன் உயிரைப்ப இந்த உலகத்திற்கு ஒன்றும் தெரியாமல் போய்விடும். இங்கிருந்து என்னுடைய 10,000 முகராக்களையும் விலை மதிக்க முடியாத ஆவரணங்களையும் வாரிக்கொண்டு போறவன் யார்? ஐயோ, எல்லாம் மேல ஆணையிட்டு சொல்றேங்க, எனக்கு தெரியாதுங்க. வேண்டாம் ஐயா, வேண்டாம். ஆமா, உங்களை ஒண்ணு நான் கேட்க விரும்புறேன், நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே. இங்க இவ்வளவு நாணயமும் நகையும் தொட்டுமா கொட்டி வச்சிருக்கீங்களே, இதுல கொஞ்சம் யானைங்க எடுத்துக்கிட்டு போனா என்னன்னு கேட்டா விடுவீங்க? முட்டாள், ஏழைகளுக்கு துட்டில்லை, திட்டுதான் கிடைக்கும். எனக்கு பணம் போனதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய முகாம் இன்னொருவனுக்கு எப்படியோ தெரிந்து விட்டது. அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இரட்டு பயல் ஒரே நாளில் சீமான்களுக்கெல்லாம் சீமானாக மாறியிருப்பான். ஒரே நாள்ல பணக்காரன் ஆயிட்டானா? உசூர், எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார் அவன்? சொல். அவன்தாங்க அலிபாபா. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பணக்காரனா மாறிட்டான். அலிபாபா காசிம் கானின் தம்பியா? ஆமாங்க, அவன் வீடு கூட பாலத்துக்கு பக்கத்துல இருக்குதுங்க. கட்டாயம் அலிபாபாவாகத்தான் இருக்க வேண்டும். அலிபாபா தான் ஏழைகளுக்கு பணத்தை அண்டி கொட்டுறவன். சலாமுங்க, சலாமுங்க. நல்ல சமயத்துல உங்களுக்கு ஞாபகம் வந்தது. சர்க்கார், என்னை விட்டுடுங்க. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் செருப்பா தச்சு மாட்டிக்கிட்டே இருக்கிறேன். உசூர், ரொம்ப கஷ்டமா இருக்குது உசூர். ஹமீத், இந்த துரோகியை என் கண் பார்வையில் படாமல் தூர அழைத்துச் செல்லுங்கள். அப்துல்லா. ஆண்டவனே, நான் தப்பிச்சேன். சும்மாவா சொன்னாங்க? கோபம் உள்ள இடத்துலதான் பணம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும். இன்னும் அந்த கோகையில பொண்ணும் பொருளும் வந்து குவியும். உசூர், 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 உசூர். அல்லாஹ் தஆலா உங்களை கண்ணை திறந்து பார்க்கணும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ரகசியத்தை யாரிடத்திலையும் சொல்ல மாட்டேன் உசூர். கவலைப்படாதே குலாம், உன்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வார். இதுல்ல அன்பு, இதுல்ல நேசம், இதுல்ல பாசம். அல்லாஹ் கருணையால இனி எனக்கு ஆபத்தே இல்ல, கவலையே இல்ல. ஸலாம் அலைக்கும், ஸலாம் அலைக்கும். இல்லையா ஐயா, உங்க ஐயா தான் இந்நேரம் சக்கையாக்கி சாரை புளிஞ்சு எடுத்து விட்டாரு. நீங்க என்ன ஐயா பண்ண போறீங்க? ஒண்ணுமில்ல, உன்னை இந்த தண்ணியில குளிக்க வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இல்லையா? ஆமா. இந்த தண்ணியிலையா? ஆமா. ஐயா, இந்த கொதிக்கிற தண்ணியிலையா? நீங்க நாசமா போ. சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். ஐயா, அப்படி நான் குளிக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா கொஞ்சமா வெந்நீர் வச்சு அதுல கொஞ்சம் பன்னீரை ஊத்தி எங்களை குளிக்க வச்சு பார்க்க கூடாதுங்களா? நான் என்ன உருளைக்கிழங்கா இதுல தள்ளி என்ன உரிக்க பாக்குறீங்களே? ஐயா ஐயா ஐயா, வேணாம் ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயா, இது கொதிக்கிற தண்ணியா, நான் உள்ள கண்டிப்பா செத்து போவேன். அலி பாபா, புலியை எதிர்க்கிறது பூனை. பாபாஜி, குதிரைகள்லாம் தயார். ஜல்தி புறப்படுங்க. போய் உங்க அப்பா கல்லறைக்கு கை நிறைய பூவை போட்டு வணங்கி விட்டு வாங்க. சலாம் அலைக்கும்.
நான் ஒரு எண்ணெய் வியாபாரி, ஈராக்கிலிருந்து வருகிறேன். அதான் தெரியுதே. ஐயா, உங்க எண்ணெயில கலப்ப விட்டா வாடகைங்கிறத காணுமே. சுத்தமான எண்ணெயில் மனம் இருக்காது, ஆனால் குணம் இருக்கு. நல்ல வேளை, ருசி இருக்காது, ஜீரணமாகும்னு சொல்லாம போனீங்களே. ஐயா, நீங்கள் என்னை நாடி வந்த காரணம்? தங்களுடைய குணாதிசயங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஊரார்கள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு சாதா உங்களை பற்றிய நினைவுதான் போங்கள். எண்ணெய் வியாபாரிங்கிறது சரியா போச்சு. சும்மா வளவளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. வந்த விஷயத்தை சொல்லுங்க. நான் நாளை பெர்ஷியாவுக்கு போக வேண்டும். இன்று இரவு இங்கு தங்கி போகலாம் என்று. தங்கறதுக்கு இங்க இடம் இல்ல, பக்கத்துல சத்திரம் இருக்கு. அங்க போங்க, சந்தோஷமா சௌக்கியமா ஆனந்தமா அமக்கலமா தங்கலாம். என் கூட்டம் அதிகம், அங்கு வசதியாக. பரவாயில்லை, நீங்கள் இங்கேயே தங்கலாம். தௌலத், வீடு தேடி வந்தவர்களை உபச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த பீப்பாய்களை எல்லாம் பின்பக்கம் கொண்டு போய் இறக்கி வைக்க பாருங்கள். உங்களதான்ப்பா, அந்த பீப்பாய்களை இறக்கி வைங்களேன். அற்புதம், அற்புதம். எட்டாத உயரத்தில் இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல் அழகான மாளிகை கட்டி முடித்த உங்களை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. இதை கட்டி முடித்த பெருமை எனது முன்னோர்களை சேர். இது எனது பூர்வீக சொத்து. அப்படியா? வாழ கொடுத்து வைத்தவர் நீங்கள். எல்லாம் அல்லாவின் கருணை. அந்த கருணை இருப்பதினால் தான் நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நல்லா சேர்ந்தீங்க, நல்லா சேர்ந்தீங்க. எல்லா பீப்பாய்களையும் ஒழுங்கா கொண்டு வந்து சேர்த்து விட்டார்களா? ஒழுங்கா வந்து சேர்ந்துடுச்சு. 39 வந்தாச்சு, உங்களை சேர்த்தா 40 ஆச்சு. நல்ல பசங்களை கூட்டியாந்தீங்க. என்ன அத்தனை பேரும் அணைஞ்ச தீவு. பீப்பாவை தூக்குங்கடான்னா என்னையும் ஒரு கைப்பிடிங்க. சரி, வாருங்கள், உள்ளே போகலாம். நீங்கள் போங்கள், கூலி கொடுத்து விட்டு நொடியில் வந்து விடுகிறேன். சரி தௌலத். தௌலத், இந்தா, எல்லோருக்கும் கூலி கொடுத்து. மீதி இருந்தா உனக்குத்தான். மீதி இருந்தா என்ன, பாதியா எனக்கு தானே. யார் உள்ளே? ஹமீத் ஹுசூர். அமித், நான் உள்ளே போகிறேன். சமயம் பார்த்து 3 முறை கை தட்டியதும் வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு போல் எல்லோரும் வந்து சேர வேண்டும். அச்சா ஹுசூர். ஜாக்கிரதை, விழிப்புடன் இருங்கள். இன்னைக்கு நீங்கள்லாம் நரிமுகத்துல முடிச்சிருக்கீங்க. இந்தாங்க, ஆளுக்கு 5 முகம். கொண்டு வந்தது குதிரை, கூலி வாங்கறது நீங்க. சரி, குதிரையெல்லாம் முடிச்சுட்டு போங்க. என்ன விஷயமாச்சியானா? இதுல என்ன இருக்கு தெரியுமா? என்ன இல்ல, நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள ஏதோ உயிரோடு இருக்கிறாப்புல இருக்கு. காசிம் கானின் பூதமா இருக்கும். இருந்தாலும் இருக்கும். கொஞ்சம் போய் பாரு. நான் மாட்டேன். பாருனாக்கா. அப்ப நீ வா. ஹுசூர், ஹுசூர், வெளியில வரட்டுமா? சொல்லுங்க ஹுசூர், வெளியில வரட்டுமா? இப்ப வர வேண்டாம். இருமுறை கையை தட்டியவுடன் வந்தால் போதும். முதல்ல 3 முறை தட்டு வந்தீங்களே. இப்ப திட்டம் மாறுது. அச்சா ஹுசூர். இவங்க யார் தெரியுமா? அலிபாபாவை கொல்வதற்கு வந்திருக்கிற கொள்ளை கூட்டம்.
அந்த எண்ணெய் வியாபாரி தான் இவங்க தலைவன் அபு ஹுசேன். அபு ஹுசேன் இவன் தான் அவன்? ஆம், நம் குடியை கெடுத்த கொலைபாதகன் இவன் தான். நம்மை நாடோடியாக்கிய நைவஞ்சகன் இவன் தான். அப்படியா? இப்பவே போய் பாபா கிட்ட சொல்லி போறேன். அவசரப்படாதே, காரியம் கெட்டு போகும். கொலையும் கலாட்டாவும் நடக்கும். என் பெற்றோர்களை கொன்ற பாவியை நான் பழிக்கு பழி வாங்கும் சமயம் வந்துவிட்டது. இந்தா, நான் சொல்றபடி செய்ய வேண்டும். बहुत अच्छा, बहुत अच्छा. அந்த எண்ணெய் வியாபாரின் முன் ஆடுவதாவது பாடுவதாவது கூடவே கூடாது. உன் அழகும் பார்வையும் ஆடலும் பாடலும் என் ஒருவனுக்குத்தான் சொந்தம். அவர் பெரிய வணிக வேந்தராம். அவர் வருகிறார் என்றால் சக்கரவர்த்தியே சபா மண்டபத்தை விட்டு எழுந்து வந்து சலாம் போடுவாராம். அவருக்கு நாம் தக்க மரியாதை செய்து அனுப்ப வேண்டாமா? இப்பொழுது புரிகிறது மார்ஜானா உன் பொருள் பதிந்த போக்கு. அந்த எண்ணெய் வியாபாரி என்னை விட பெரும் தனக்காரன். கொஞ்சம் கண்ணை காட்டினால் பொன்னும் மணியும் மலைமலையாக குவியும் என்று மனக்கோட்டை கட்டுகிறாய். அவ்வளவுதானே மார்ஜானா? இதற்காகத்தானே நீ மானத்தை துறந்து மரியாதை இழந்து அந்நிய மனிதருக்கு எதிரில் ஆடி காட்ட விரும்புகிறாய்? பாபா, நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு. ஆமா, தவறுதான். நாடோடியாக திறந்த உன்னை குளிப்பாட்டி கூடத்தில் நிறுத்தினேனே, நீ மறுபடியும் குப்பமேட்டிற்கே ஓடி போவா என்பதை தெரிந்து கொள்ளாமல். அது நான் செய்த தவறுதான் மார்ஜியானா, நான் செய்த தவறுதான். பாபா, ஆத்திரத்தில் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள், பின்பு அள்ள முடியாது. மார்ஜியானா பண்பாடு உணராத மிருகம் அல்ல, மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு. பாபா, பாபா, உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன், இன்று மட்டும் ஆடுவதற்கு அனுமதி கொடுங்கள். பின் ஆயுளில் என்றுமே ஆடமாட்டேன். கால்கள் முடமானதாக நினைத்து உங்கள் நிழலோடு ஒன்று விடுகிறேன். பாபா, கடைசி முறை அனுமதி கொடுங்கள். முடியாது மார்ஜியானா, முடியாது. இதற்கு மேலும் உன் கோரிக்கைகளால் என் இதயத்தை காயப்படுத்தாதே. போய்விடு மார்ஜியானா. போகிறேன். ஆனாலும் கடைசி முறையாக எனக்கு உரியதை கேட்டு வாங்கிக் கொண்டுதான் போக போகிறேன். முன்னும் ஒரு முறை நான் கேட்கும் பரிசை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தீர்கள். ஆமா, அதற்கு இப்பொழுது என்ன? அதற்கு இப்பொழுது சமயம் வந்திருக்கிறது. உங்கள் வாக்கை காப்பாற்ற எனக்கு ஆட அனுமதி தாருங்கள். சரிதான், திட்டத்துடன் தான் வேலை செய்திருக்கிறாய். உத்தரவு கொடுக்கிறீர்களா? உத்தரவு? என் உத்தரவுக்கு மதிப்பேறு வைத்திருக்கிறாயா? ஊர் கெடுப்பவளை, ஏன் என் முன் இருக்கிறாய்? போய் ஆடு. அதில் தவறேனே, என் நாட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே, நான் அதில் தவறேனே.
கூட்டினிலே வந்து விழுந்தது பறவை இனமே, வந்து விழுந்தது பறவை இனமே. என் வீட்டினிலே உள்ள கூட்டினிலே வந்து விழுந்தது பறவை இனமே, வந்து விழுந்தது பறவை இனமே. அந்த கூட்டமெல்லாம் இந்த நேரத்திலே யமன் கோட்டையை காண்பது நிஜமே, யமன் கோட்டையை காண்பது நிஜமே. என் நாட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே, நான் அதில் தவறேனே. என் நாட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே, நான் அதில் தவறேனே. மன்னிக்க வேண்டும். மார்ஜானா செய்த காரியம் என் மனதை புண்படுத்தி விட்டது. நீலி, நீ ஆடுவேன் என்று சாகசம் செய்த போதே கேடு வரும் என்று எனக்கு தெரியும். பாபா, பேசாதே. விருந்துண்ண வந்தவருக்கு விபத்து ஏற்பட்டிருந்தால் இந்த அலிபாபாவின் பெயரை பறிபோய் இருக்குமே. சூதாக வியாபாரியை கூட்டி வந்து தீதான காரியத்தில் இறங்கினான் என்று களங்கம் ஏற்பட்டிருக்குமே. எழுந்து நச்சு பாம்பே, உனக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன். என்னன்னா இது? எதையும் தீர ஆலோசித்து செய்யுங்கள் அண்ணா. மண்டை கர்வம் பிடித்தவளே, ஆடல் அழகி என்ற அகங்காரத்தால் அறிவு குழம்பியவளே, நீ என் தண்டனை வந்து தப்ப வேண்டுமானால் இந்த விருந்தாளிடம் மன்னிப்பு கேள். விருந்தாளி? யார் விருந்தாளி? ஏழை மக்களை இரக்கமின்றி கொலை விருந்து இன்னல் விளைவிக்கும் இந்த கைவனானம் விருந்தாளி. வந்திருக்கும் வணிகனின் வேஷம் கலைந்தால் தெரியும் இந்த நயவஞ்சகன் யார் என்று. புலி வாழும் காட்டிலே புகுந்து புலியை பிடிக்க வலை வீசிருக்கிறான். பாபா, இவன் வணிகன் அல்ல, எங்கள் வைரி. உறவாடி உங்கள் உயிரை வாங்க வந்திருக்கும் கொள்ளைக்கார் அபு ஹுசேன். அபு ஹுசேன். என்ன ஆராய்ச்சி, என்ன கற்பனை! இதுவரையில் உன் நாட்டியத்தை கண்டேன் மார்ஜியானா, இப்போது உன் நடிப்பையும் காண்கிறேன். அன்பரே, பாவம், உலகம் தெரியாதவள். அப்படி நான் ஒரு கொள்ளைக்காரன் என்றால் உங்களை கொல்ல இரவில் வந்திருக்க மாட்டேனா? பட்டப்பகலிலா வருவேன்? ஆம். மார்ஜியானா, உனக்கு என்ன பைத்தியமா இப்படி கடைகட்ட? பாபா, இன்னும் ஏமாந்து விடாதீர்கள். முகத்தில் உள்ள வெட்டுக்காயத்தினால் இவனை அடையாளம் கண்டு கொண்டேன். இவன் கொள்ளைக்கார அபு ஹுசேன் தான், சந்தேகமே இல்லை. சபாஷ். சபாஷ். சந்தேகமே இல்லை. நாட்டியம் ஆடி ஆடி இவளுடைய மூளையும் நாட்டியம் ஆட ஆரம்பித்து விட்டது. இந்த பித்தம் தெளிய வேண்டுமானால் தீப்பாயில் இருக்கும் எண்ணெயை கொஞ்சம் தடவ வேண்டியதுதான். தட்டு அபு ஹுசேன், நன்றாக கை ஓயும் வரையில் தட்டு. மரணத்தின் எல்லையை எட்டி பிடிக்கும் வரையில் கையை தட்டிக் கொண்டே இரு.
உன் ஜாடையை அறிந்து உன் உதவிக்கு ஓடி வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லை. என்ன உளறுகிறாய்? ஏமாந்த முண்டமே, உனக்கு பக்கத்துணையாக வந்த படைகள் எல்லாம் பரலோகத்திலே உன் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல், அவர்கள் என்ன செய்தார்? எல்லாத்தையும் தீர்த்து கட்டிட்டோம். அப்பா 1 2 39 பீப்பாய்ங்க, அத்தனையும் அருவி தண்ணீரை முட்டாள்களா? அவர்களை என்ன செய்தீர்கள்? நாங்க பெருவாத்தான் அப்ப கேட்டா வேகமா உருந்துகிட்டே போறாங்க. அம்பை எய்தவள் நான், என்னை கேள். பழிகாரன், உன்னை பூண்டோடு அழிக்க திட்டமிட்டேன். பழி வாங்க பதறினேன். ஆனால் நீ தப்பிவிட்டாய். சாகசக்காரி, இந்த அபூசனை ஏமாற்ற பார்த்தாய். அபகுசேனா, ஜாக்கிரதை, நெல். நான் ரத்த பறிபிடித்த புலி. நான் கொல்ல வந்தது உன்னை. ஆனால் இப்போது கொல்லப்போவது மும்மதிக்காரி மார்ஜியானாவை. நீ வாழ இவள் கட்டிய கற்பனை கோட்டைகளும் கொத்தளங்களும் ஆகாயத்தில் பார்க்க போகின்ற நெல். நெருங்காதே. பழிக்கு பழியாக உன்னை பழி வாங்குவேன். என் திட்டங்களை சிதறடித்த உன்னை சீர்குலைய வைத்து சித்திரவதை செய்கிறேன். உன் உயிர் என் கையில். முடியுமானால் அந்த பேடிப்பையில் வந்து காப்பாற்றட்டும். ஜாக்கிரதை, நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் இந்த கட்டாரை உன் அருமை மாற்றியானாமல் மாறுகள் பாயும். உன் கண்ணதிலே பிணமாவாள். பாபா, 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 का कसम, अबू का हुक्म, तिरंदड़ सी से
हम अबू का हुक्म मुंह सी से